அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதற்கான பலன் எப்பொழுது கிடைக்குமோ அதற்கான காலத்தில் தான் கிடைக்கும். ஆனால் அந்த முயற்சிக்கான தக்க பலன் உறுதியாக கிடைக்கும். அந்த உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். அந்த கிராமத்தில் வேலன் என்ற விவசாயி தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அவனது வீட்டு தோட்டத்தில் நிறைய செடி கொடிகள் இருந்தது. அங்கு ஒரே ஒரு மாமரம் மட்டும் இருந்தது. அந்த மாமரம் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் காய் காய்க்கும். சித்திரை மாத இறுதியில் அல்லது வைகாசி மாத துவக்கத்தில் அக்காய்கள் பழுக்கும். அந்த மாம்பழங்கள் மிகவும் சுவையானதாக இருக்கும். அந்த மாம்பழங்களை தேடி வந்து விலை கொடுத்து வாங்குவோர் அந்த ஊரில் ஏராளமானோர் இருந்தனர். ஏன், பக்கத்து ஊரில் இருந்து கூட வந்து அந்த மாம்பழங்களை வாங்கி செல்வார்கள். இதனால் மாமரத்தில் உள்ள பழங்கள் பழுத்தவுடன் வேலனுக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஆனால் இருப்பதோ ஒரே மாமரம்தான். அதில் கிடைக்கும் பழங்களும் ஓரளவுதான். அதுவும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் கிடைத்து வந்தது. தேடி வந்து மாம்பழம் வாங்கும் நிறைய பேருக்கு வேலனால் மாம்பழம் கொடுக்கவும் முடியவில்லை. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்த வேலனுக்கு ஒரு நாள் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த மாமரம் ஆண்டுக்கு ஒரே ஒரு முறைதான் காய் தந்து பழம் தருகிறது. இதுவே இந்த மாமரம் ஆண்டுக்கு 2 முறை காய் தந்து பழம் தந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். இந்த எண்ணம் தோன்றிய முதல் வேலனுக்கு தூக்கமே இல்லை. மாமரத்தை வருடத்திற்கு 2 முறை காய் காய்த்து பழுக்க வைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று அவன் சிந்தித்தான். மாமரத்திற்கு நல்ல வளம் சக்தியை தரக்கூடிய இயற்கை உரங்களை கொண்டு வந்து போட்டான். மாமரத்திற்கு நாள்தோறும் நீர் பாய்ச்சி வந்தான். அந்த நீர் தேங்கி அழுகி விடாதபடி பார்த்து கொண்டான். எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் அதிக நேரம் ஒதுக்கி அந்த மாமரத்தை நன்றாக கவனித்துக் கொண்டான். நாட்களும் ஓடியது. புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் மாமரம் காய் காய்க்கும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் பூ கூட பூக்கவில்லை. அடுத்த மாதங்களிலாவது காய் காய்த்து பலன் கிடைக்குமா என்று வேலன் எதிர்பார்த்தான். ஆனால் ஏமாற்றமே கிடைத்தது. எதிர்பார்ப்பதை நிறுத்தினான் வேலன். ஆனால் வழக்கம் போல் அந்த மாமரம் சித்திரை மாதத்தில்தான் காய் காய்த்தது. ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகமான மாம்பழங்கள் கிடைத்தன. அந்த பழங்கள் மிகுந்த சுவையாகவும் பெரியதாகவும் இருந்தன. இறுதியில் வேலன் ஒரு உண்மையை அறிந்து கொண்டான். அதாவது மாமரம் ஆண்டுக்கு ஒரு முறைதான் காய் காய்த்து பழம் தரும். நல்ல உரமிட்டு தண்ணீரிட்டு நேரம் ஒதுக்கி நன்றாக கவனித்தால் அதிகமாக காய் காய்த்து அதிக பழம் தரும் என்ற உண்மையை தெரிந்து கொண்டான் வேலன். இந்த சிறிய கதை கூறும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்கும் காலத்தில்தான் பலன் கிடைக்கும். ஆனால் முயற்சிக்கு தக்க பலன் உறுதியாக கிடைக்கும். ஒரு செயலில் வெற்றி அடைவதற்கு, ஒரு இலக்கை அடைவதற்கு பொறுமை மிகவும் அவசியம். ஒரு இலக்கை அடைய முயற்சி செய்யும் பொழுது, என்ன, நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் முயற்சிக்கான பலன் கிடைக்கவில்லையே என்று முயற்சி செய்த உடனேயே எதிர்பார்க்க கூடாது. நமக்கான பலன் எப்பொழுது கிடைக்குமோ அது கட்டாயமாக நமக்கு கிடைத்தே தீரும். அதுவரையிலும் பொறுமை அவசியம். பொறுமையுடன் விடாமுயற்சியும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி மற்றும் பொறுமை ஆகியவை வெற்றிக்கான இரட்டை தூண்கள். விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செயல்படுவதும் சவாலான நேரங்களில் பொறுமையை கடைபிடித்து காத்திருப்பதும் நீண்டகால வெற்றியை உறுதி செய்யும். அவசரப்படாமல், தோல்விகளை கண்டு அஞ்சாமல், நேர்மறையான மனநிலையுடன் உழைப்பது வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அடைய உதவும். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.